நானும் பார்த்தேன். ஒரு சீசன் மாதிரி இருக்குது. வயநாடு வெள்ளம் முடிஞ்சுதா, அப்புறம் கேரளால பெண்கள் பாலியல் சொல்லி கம்ப்ளைண்டா, இப்ப இது கார் ரேஸ் கொண்டு ஒரு சீசனு. ஒரே ஒரு கேள்விதான், யார் அவரை அனுமதி கொடுத்தா? பள்ளி கல்வி போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சொற்பொழிவு ஆற்றுவதற்கு யார் அனுமதி கொடுத்தாங்கன்றதான் இங்க கேள்வி. அனுமதி கொடுக்கலன்னா எப்படி அவர் உள்ள போவாரு? அப்ப அனுமதி கொடுத்தது யாரு? முதல்ல அங்கதான் நம்ம கேள்வி கேட்கணும். அப்புறம் அவர் என்ன சொற்பொழிவு ஆற்றுறாரு, அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையா இல்லையான்றது ரெண்டாவது கருத்து. யார் அனுமதி கொடுத்தது? அதுவே முதலாவது தவறு. அதனால இந்த மாதிரி செயல்களை ஊக்கப்படுத்தக்கூடாது. மாணவர்கள் கல்வி கற்கும் இடத்தில் கல்வியை மட்டுமே போதிக்கணும். மதத்தை போதிக்கிறது, தேவையில்லாத மூட நம்பிக்கைகளை போதிக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். இல்ல, எனக்கு ஒரு கருத்து கிடையாது. அவங்க கட்சி முடிவு எடுக்க வேண்டிய ஒரு விஷயம், புரியுதுங்களா? நமக்கு என்ன இருக்கு? அவங்க கட்சியில எல்லாரும் ஒத்துக்கிட்டா நமக்கு ஒண்ணும் கருத்து கிடையாது. அது மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையான்றது 2026 தேர்தல் முடிவுகள் சொல்லும், புரியுதுங்களா? அதனால இதுல நம்ம கருத்து சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. முதல்ல நாங்க இதை சொன்னா எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. இப்ப அதானே நடந்துட்டு இருக்குது. சரி, அவர் அமெரிக்கா போனதுக்கு எங்களுக்கு ஒரு கருத்து இல்லை, போயிட்டு வரட்டும். முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வரன்றாரு, வாழ்த்துக்கள். அதனால பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சா முதல்ல வாழ்த்து சொல்றது தேமுதிக. நாங்க முதலே சொல்லிட்டேன். பட் எத்தனை கொண்டு வர்றாருன்றதான் பார்க்கணும். ஏன்னா துபாய், சிங்கப்பூர் போய் எத்தனை கொண்டு வந்தாரு, எத்தனை ஃபேக்டரி இருக்குன்றது இங்க கேள்வி இருக்கு. அதனால நிச்சயமாக நான் என்ன சொல்றேன்னா, அவர் இங்க அத்தனையும் மக்களுக்கு அந்த முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வருவதை மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய அளவு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும். அவர் சிகிச்சைக்கு போயிருக்காரா, முதலீடுகளை ஈர்க்க போயிருக்காரா அப்படின்ற கேள்விக்கு பதில் நான் மக்களிடமே விட்டு விடுகிறேன். 3 நாளா எல்லாமே பதில் சொல்லிட்டேன். இன்னைக்கு கேள்வி நீங்க விஜய்கிட்ட தான் என்கிட்ட கேட்கணும், விஜய்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா நான் எங்க கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆயிடுச்சு. அதனால அந்த கருத்து என்கிட்ட கேட்க கூடாது, எல்லாமே நான் சொல்லிட்டேன். இனி விஜய் பத்தி கருத்து விஜய்கிட்ட நீங்க கேட்கணும். அதுக்கு நான் பதில் கொடுத்துட்டேனே. நேற்று முந்தின மதுரையிலேயே அதை பத்தி நான் பேசியிருக்கேன். இங்க எல்லாருக்குமே ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் உரிமை உண்டு. அனுமதி கேட்பது அவங்க கடமை, அதை தர வேண்டியது அரசின் கடமை. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட வேலை. அதனால யாரும் கட்சி ஓபன் பண்ணக்கூடாது, மாநாடு நடத்தக்கூடாது, பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு யாருக்கும் இவங்க சொல்ல முடியாது. அதனால யாரும் அனுமதி கொடுத்து பாதுகாப்பு தர வேண்டியது தமிழக அரசின் கடமை. ஆமா, அதானி விரிவாக்கம் தொடர்ந்து மீனவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டேதான் இருக்காங்க. எண்ணூர் போர்ட்ல கூட நான் தான் முதல்ல ஆர்ப்பாட்டம் நடத்தினேன். ஏன்னா அந்த ஆயில்லாம் கடல்ல கலந்ததுனால ஒட்டுமொத்த மீனவர்களுக்கு பாதிப்பு. இன்னைக்கு ஸ்ரீலங்கன் அவர்களை சுடுறது, உடைமைகளை எடுக்கிறது, அது மட்டும் இல்ல பல லட்சம் அவங்களுக்கு அபராதம் விதிக்கிறதால கண்டனத்துக்குரியது. முதல்ல கச்சத்தீவை மீட்டெடுத்தாதான் மீனவர்களுக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு வரும். கச்சத்தீவை விட்டு கொடுத்தது திமுக. அதனால என்னைக்கு கச்சத்தீவை மீட்டெடுக்கிறோமோ அன்னைக்குதான் நம்ம மீனவர்களுக்கு விடிவு காலம். ஆமா, அது நம்ம ஆல்ரெடி ஃபைல் பண்ணியிருக்கோம், சொன்னிருக்கோம் இல்லையா? நம்ம முறைப்படி எல்லாமே ஃபைல் பண்ணியிருக்கோம். அதுக்கான டைம் வரும்போது நீதியரசர்கள் உரிய நீதியை நிச்சயம் தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். உள்ளாட்சி தேர்தல் டிசம்பர் மாதம் நாங்கள் தயாராகி கொண்டுதான் இருக்கிறோம். தேர்தல் வரும்பொழுது எந்தெந்த இடத்துல எங்க கவுன்சிலர்ஸ், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர் நிற்கிறாங்க என்பதை உங்களுக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம். நன்றி. Maliye
அந்நியர்